கைஸ், இன்னைக்கு 15th இஃப்தியார் vlog. இன்னைக்கு 15வது நோன்பு ரொம்ப டே ஸ்பெஷலாக போகணும் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல சஹார்லாம் பண்ணி முடிச்சுட்டு பஜர் தொழுகை முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு பச்சையப்பா சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம். டேய், நீ எதுக்கடா இஃப்தியார் பண்ண இங்கே வந்திருக்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இஃப்தியார் பண்ண வரல, வருஷம் நம்ம பச்சையப்பா சில்க்ஸில் இஃப்தியார் பண்ணலாம்னா எனக்கு தூக்கம் வராது. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கார் பார்க் பண்ணிட்டு வேற ஒரு சில்க்ஸ் கிளம்பிட்டோம். அப்போ எதுக்குடா நீ அங்கே காருக்கு எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், ஏன்னா இங்கே திருவண்ணாமலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ள காரை விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம பச்சையப்பாஸில் போய் பார்க்கிங் ஃப்ரீயாக போட்டு நம்ம அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வேற ஒரு டெக்ஸ்டைல் கடை போயிட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம வந்த இடம் பச்சையப்பா சில்க்ஸ் தான். இங்கே வந்து எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 3rd ஃப்ளோர் போயிட்டாங்க இஃப்தியார் பண்ண. மேலே போனீங்கன்னா இவ்வளோ கூட்டம், லிஃப்ட்டில் எல்லா கூட்டமும் இஃப்தியாருக்காக தான் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் போகலாம். கஸ்டமருக்காக நம்ம நோன்பு வச்சிருக்காங்க முஸ்லீம்ஸ் அப்படின்னு இவங்க வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது இந்த இஃப்தியார் நோம்பு. நம்மளும் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்க உட்காந்துட்டோம். அவங்க கொடுத்த நோம்பு கஞ்சி, ஒரு ஜூஸு, தண்ணி, வடை, டேட்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம். ஸோ நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், எப்போதும் பேர்ல நம்ம நோம்பு திறந்து தண்ணி குடிச்சு டேட்ஸ் சாப்பிட்டு நம்ம நோம்பு கஞ்சியை வடையில் டிப் பண்ணி அதை சாப்பிட்டா அப்படியே ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. இவங்க வந்து நோம்பு கஞ்சி இவங்களே செய்கிறாங்க போல, டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பச்சையப்பாஸில் இஃப்தியார் முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக நம்ம இஃப்தியார் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டாடா பாய்.